என்ற சத்தம். அந்த சத்தத்தில் அங்கே உடனே ஒரு நிசப்தம் நிலவியது. தென்றலுக்கு அதில் ஏதோ உள்ளுணர்வு தோன்ற ஒருவித நடுக்கத்துடன் தலையை குனிந்தபடி இருந்தாள். அனைவரும் எழுந்து நிற்பதும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்வதும் தெரிந்தது. இனியும் அப்படியே அமர்ந்திருக்க முடியாது என்று மெல்ல எழுந்து தலையை நிமிர்த்தி பார்த்தாள். சூரியதேவ் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் வந்து பூங்கொத்தை தருபவர்களிடம் அவன் கை தானாக அதை வாங்கி கொண்டது. வாய் அவர்களுக்கு நன்றி உரைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் கண்கள் அவளைதான் மேலிருந்து கீழாக ஆராய்ந்தது. பின் அவள் நெற்றி வகுட்டில் குங்குமத்தையும் கழுத்தில் தாலி சங்கிலியையும் பார்த்து அவன் கண்கள் ஒரு கணம் இடுங்கியது. பின் தன் பார்வையை சரி செய்து கொண்டு தன் இருக்கையில் அமர்ந்தான். தென்றலோ நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவனை நேராக சந்தித்ததில் உறைந்து போய் நின்றிருந்தாள்.